நீ அவளோட லைஃப்ல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறா ஒரு பிள்ளையே அது நம்மளே அப்படியே தப்பா பேசுவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அப்ப நான் யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு படிக்க விருப்பம் தான். எப்படினாலும் நான் யாழ்ப்பாணத்துல கூட இப்போ ஒரு 2015 நினைக்கிறேன் அந்த பகுதியில கூட ஒரு மாணவி வந்துட்டு இப்படி ஒரு பலாத்காரம் செய்யப்பட்டு இருந்திருந்தாங்க. இப்ப நம்ம இந்த நோக்கத்துக்காக வேண்டி சைக்கிள்ல போகணுன்றதுக்காக வேண்டி தான் நான் சைக்கிள்ல இன்னைக்கு இந்த பயணத்தை தான் ஆரம்பிச்சேன். இப்ப ஜனாதிபதியை நேரடியா சந்திச்சா என்ன விஷயங்களை நீங்க பேசுறதுக்கு இருக்கீங்க? இப்படி ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட வந்து பெஸ்ட்டுக்கு செல்லக்குள்ள நீங்க என்ன செஞ்சீங்க? இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்கான்னு சொல்லி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா சாதனை பெண்மணி ஒன்று தான் இணைஞ்சிருக்காங்க. இவங்கள்ட்ட இவங்களோட நோக்கம் என்னன்னு சொல்லி போட்டு நேரடியா நம்ம சந்திச்சு கேட்கறதுக்கு நம்ம இருந்தோம். அதே மாதிரி இவங்க நேரடியா சந்திச்சிட்டோம். இப்போ இவங்கள்ட்ட கேட்போம் இவங்களை சம்பந்தமான இவங்க யார் என்ன நோக்கத்துக்காண்டி வராங்க, எத்தனை நாள் பயணம், இது சம்பந்தமா நிறைய விஷயங்களை இவங்கள்ட்ட நம்ம பேசியிருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ உங்களை பத்தி சுருக்கமா சொல்லுங்க. நீங்க எங்க இருந்து வாரீங்க, என்ன செய்றீங்க, அதை பத்தி சுருக்கமா சொல்லலுமா? நான் காத்தாங்குடியில இருந்து வரேன். நான் காத்தாங்குடியில பத்ரியா வித்யாலயத்துல தரம் 9ல கல்வி கற்கிறேன். 9ல கல்வி கற்கிறீங்க, காத்தாங்குடியிலேருந்து வாரீங்க. இப்போ எத்தனை கிலோமீட்டர் இது பயணம் உங்களோட? கொழும்புக்கு போகிறேன்னு சொன்னால் இப்போ காத்தாங்குடியிலேருந்து கொழும்புக்கு போகிறீங்க. இப்போ கொழும்புக்கும் காத்தாங்குடிக்கும் இடையில் இருக்கிற கிலோமீட்டர் எத்தனை நாளைக்குள்ள அந்த கிலோமீட்டரை கடக்க போகிறீங்க? உங்களுக்கு இதை ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் கடப்பீங்க? 322 கிலோமீட்டர் காத்தாங்குடியிலேருந்து கொழும்புக்கு போகிறதுக்கு. இப்போ நான் ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் தான் டாக்கெட் வச்சுக்கேன். இப்போ அதை தாண்டி வந்துட்டேன். இன்னும் எனக்கு 7 மணி சொன்னால் நான் ஓடுவேன். அப்படி இல்லையேண்டா நான் நிப்பாட்டிடுவேன். உங்களோட பேர்? நதா. நதா. என்ன காரணம், என்ன விஷயத்துக்காண்டி நீங்கள் இந்த சைக்கிள் பிரயாணத்தை செஞ்சிருக்கீங்க? போதைப் பொருளையும் சிறுவ துஷ்பிரயோகத்தையும் முற்றாக தடை செய்யணும்ன்றதுக்காண்டி நான் இது துவிச்சக்கரவணியில் போகிறேன். என்ன நோக்கம் என்னன்னு சொன்னால், இப்போ இருக்கிற ஒரு காலகட்டத்தில் சிறுவர்கள் தொடக்கம் பெரியவர்கள் வரை இந்த போதைக்கு அடிமையாகி கொண்டு வருகிறார்கள். இப்போ இருக்கிற சிறுவர்களும் இதே மாதிரி இவங்களை பார்த்து தானே இன்னும் ஒரு காலத்தில் அவங்களும் வருவாங்க. இப்போ அவங்களும் அப்படி ஒரு இதில் சிறுவர்கள் அப்படி ஒரு இதில் வரக்கூடாதுன்றதுக்காக வேண்டியும் அந்த சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு அடிமையாகக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் நான் கொழும்பு பயணம் செய்வோம். இன்னொரு விஷயம் என்னச்சுன்னா, இந்த ஃபேஸ்புக்கில் அதே மாதிரி டிக்டாக்ல இந்த சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகிற விஷயத்தை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் அது சார்ந்து செய்றீங்களா, இல்லை நீங்கள் இது என்ன உங்களோட ஒரு சிந்தனை ஒன்று இருக்குதானே? இப்போ ஏன் இந்த ஐடியா உங்களுக்கு வந்துச்சு? இந்த ஐடியா வந்ததுக்கான காரணம் என்ன? எனக்கு நிறைய நாளாகவே இப்படி ஒரு இது செய்யணுமென்று எனக்கு ஆசை. இப்போ ஷஹ்மி நானா நடந்தார் தானே, அவங்கள பார்த்து தான் எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு. நாங்கள் இவரை பார்த்து நம்ம செய்வோமே. இப்போ இவர் ஒரு நோக்கத்துக்காண்டி நடக்க இல்லை. இப்போ நம்ம இந்த நோக்கத்துக்காக வேண்டி சைக்கிளில் போகணுன்றதுக்காக வேண்டி தான் நான் சைக்கிளில் இன்னைக்கு இந்த பயணத்தை ஆரம்பிச்சேன். ஷஹ்மியை பார்த்து தான் நீங்கள் இந்த சைக்கிள் பயணத்தை ஆரம்பிச்சேன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ எப்படின்னு சொன்னால், நீங்கள் 9ஆம் வகுப்புல படிக்கீங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ எப்படின்னு சொன்னால், நீங்கள் 9ஆம் வகுப்புல படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு மோட்டிவேஷனாக ஒரு விஷயத்தொண்ட சாதிக்கணும் வித்தியாசமான முறையில். நான் நினைக்கேன் இலங்கையை சுற்றி வார முதல் பெண்மணி ஒரு மாணவியாக வந்துட்டு நீங்கள் தான் இருப்பீங்கன்னு சொல்லி போட்டு நான் நினைக்கேன். ஏன்னு சொன்னால், இது வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்துட்டு எந்த மாணவியுமே வந்துட்டு சாதனை ஒன்று புரியலை. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கட்டாயம் இந்த சாதனையை முடிக்கணும்னு சொல்லி போட்டு நாங்கள் நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய கேள்விகள் எனக்கு தெரியும். என்ன கேள்வின்னு சொன்னால், நீங்கள் இப்போ சொல்லியிருந்தீங்க ஷஹ்மி அவர் நடந்ததை பார்த்து தான் நான் வந்துட்டு பைசிக்கலில் பிரயாணம் செய்ய ஆசைப்பட்டேன்னு சொல்கிறீங்க. இப்போ வந்துட்டு ஷஹ்மி வந்துட்டு ஒரு ஃபேஸ்புக்கில் டிக்டாக்ல அதே மாதிரி சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகின ஒரு பேஷண்ட். அவர் வந்துட்டு ட்ரெண்டிங் பேர் சொல்கிறதுக்காண்டி ஒரு ட்ரெண்டிங் பேஷண்ட் சொல்கிறதுக்காண்டி அவரை பார்த்து நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க. இப்போ நான் எந்த கேள்வி என்னன்னு சொன்னால், நீங்கள் ஒரு படிக்கிற ஒரு மாணவி, செல்ல வர விஷயத்தை படிப்புள்ள நீங்கள் ஒரு முன்னேற்றம் கண்டதுக்கு பிறகு சென்னா என்னன்னு சொல்லி நான் கேட்கணும். ஏன் 9ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே நீங்கள் ஏன் இந்த முடிவு எடுத்தீங்க? நீங்கள் படித்து பெரிய ஆளாவே படிப்பால் கல்வியால் எல்லாத்தையும் மாற்றலாம் இல்லையே நீங்கள் சிந்திக்கல? நான் அப்படி ஒரு ஜெனரேஷனுக்கு வாரத்துக்கு இடையில நம்மளோட சமூகங்களும் நம்ம நாடும் பழுதாயிரும். ஏன்னு சொன்னால், இப்போ நான் படித்து முடியறதுக்கு ஒரு 4-5 வருஷமே இருக்கு. இப்போ 4-5 வருஷத்துக்குள்ளேயும் இதை விட மோசமான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்குந்தானே அந்த நாடு. எனக்கும் நிறைய நாள் அந்த ஆசை தான். அது ஷஹ்மியை நான் பார்த்து தான் நான் இந்த முடிவெடுத்தேன். இல்லைன்னா நாங்கள் வேற ஒரு இதாக தான் நாங்கள் அதை செஞ்சிருப்போம்.
ஷஹ்மினானா பாதி செய்யாட்டியும் நான் அந்த விஷயத்தை இப்போ செஞ்சு தான் இருப்பேன். கட்டாயம் செஞ்சிருப்பேன்னு சொல்றீங்க. இன்னும் என்ன ஒரு விஷயம் சொன்னா, இப்போ நீங்க ஜனாதிபதியை நேரடியாக சந்திக்க விரும்புறீங்க, அதுக்குரிய பெர்மிஷன் நீங்க எடுத்துட்டீங்களா? ஓ, எடுக்க தான் இருந்த நாங்கள் சிவில் பாதுகாப்பில் எடுத்து தரோம்னு சொன்னாங்க. சிவில் பாதுகாப்பு மூலமா அந்த பெர்மிஷனை வந்து எடுத்தாருன்னு சொன்னீங்க. இப்போ ஜனாதிபதியை நேரடியாக சந்திச்சா என்ன விஷயங்களை நீங்க பேசத்துக்கு இருக்கீங்க? நான் லெட்டர் கொடுக்குறேன் அவங்களுக்கு, இந்த போதைப் பொருளையும் சிறுவர் துஷ்பிரயோகத்தையும் இல்லாமக்கணும், அதுக்குரிய நடவடிக்கை எடுங்க என்று. போதைப் பொருளையும் சிறுவர் துஷ்பிரயோகத்தையும் இல்லாமக்கணும் சொல்லி போட்டு ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்க போறீங்க. நேரடியாக வந்துட்டு ஜனாதிபதியை சந்திக்க போறீங்க. இப்போ உங்களோட கோரிக்கை வந்துட்டு ரெண்டும் தான், போதை வஸ்தும் சிறுவர் துஷ்பிரயோகம். நேரடியாக வந்து ஜனாதிபதியை சந்திக்கிறதால இந்த ரெண்டு பிரச்சனையும் ஒளிஞ்சிரும்னு சொல்லி போட்டு நீங்க நினைக்கீங்களா? ஏன்னு சொன்னால் பெரிய பெரிய போராட்டங்கள் செஞ்சே போதை வசத்தை ஒழிக்கலாம் போய்த்து, அதே மாதிரிக்கு நிறைய விஷயங்களை செஞ்சே நீங்கள் இப்போ கிட்டடியில் பார்த்துருப்பீங்க. இந்தியாவில் கூட ஒரு டாக்டர் வந்துட்டு இப்படி பலாத்காரம் செய்யப்பட்டு அவங்க உயிரிழந்திருந்தாங்க. அப்படி பெரிய பெரிய நாடுகள்லேயே அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா இப்படி பெரிய பெரிய நாடுகள்லேயே நடக்குது. அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் கூட இப்போ ஒரு 2015 நினைக்கிறேன், அந்த பகுதியில் கூட ஒரு மாணவி வந்துட்டு இப்படி ஒரு பலாத்காரம் செய்யப்பட்டு இருந்திருந்தாங்க. இப்படி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. நீங்கள் செய்கிறது வந்துட்டு இப்போ வந்துட்டு விழிப்புணர்வு, கட்டாயம் ஒரு விழிப்புணர்வு ஒன்று செய்யணும். உங்களோட வயசில் இப்படி ஒரு சிறுமி செய்கிறது வந்துட்டு எனக்கு வந்துட்டு சந்தோஷமா இருக்குது. இப்போ என்னன்னு சொன்னால், எனக்கு இன்னொரு கேள்வி உண்டு. என்னத்தில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஆனால் நீங்கள் உங்களோட கல்வி தகமையில் எப்படி இருக்கும்? எனக்கு படிக்க விருப்பம் தான். எப்படினாலும் நான் இந்த படிப்புகளில் இதாரிக்காட்டியும் வேறு விஷயங்களில் கொஞ்சம் இதாதான். வேறு விஷயங்கள் தான். இப்போ நான் 2 கோர்ஸ் செஞ்சுட்டேன். முதலாவது டைலரிங் கோர்ஸ் செஞ்சு அதில் இதெல்லாம் தந்துட்டாங்க சர்டிஃபிகேட்லாம், அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். இப்போ ஹெனா டிப்ளமா செஞ்சுட்டீங்க. டிப்ளமாவும் சரிங்க. ரொம்ப பிள்ளை இப்போ ஸ்கூலுக்கு இப்போ போகலையா நீங்கள்? போகிறேன். இப்போ ஸ்கூல் இந்த டைமில் வந்துட்டு திங்கக்கிழமைக்கு இப்போ ஸ்கூல் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு. இப்போ 7 நாள் நீங்கள் ஸ்கூலுக்கு போக மாட்டீங்க, 5 நாள். அந்த படிப்பெல்லாம் அது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சரி எப்படி சரி நான் எடுத்துக்கொள்ளுவேன். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சரி யார்கிட்ட சரி டிஸ்கஷன் பண்ணி நீங்கள் எடுத்துக்குவீங்கன்னு சொல்லி பிடிச்சி சொல்கிறீங்கன்னு. இப்போ உங்களுக்கு பின்னால் உங்களுக்கு பாதுகாப்புக்கு யார் வந்திருக்காங்க? எங்களோட உமா வந்திருக்காங்க, எங்களோட சாட்ஜா வந்திருக்காங்க, எங்களோட தம்பி ஒரு ஆள் வந்திருக்காரு. உங்களோட மகள் வந்துட்டு இப்போ வந்துட்டு 320 கிலோமீட்டர் அதே மாதிரி வந்துட்டு 7 நாட்கள் சைக்கிள் பிரயாணம் செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கா. இப்படி ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட வந்து ஃபெஸ்ட்டுக்கு செல்லக்குள்ளே நீங்கள் என்ன சொன்னீங்க? ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இவ சைக்கிளில் போக இப்படி போகணும்னு சொல்லலை. ஆனால் இவன் மிச்ச நாளாக பேசுவாவோ, இந்த சிறுவர் துஷ்பிரயோகத்தையும் போதையும் இல்லாமல் காக்கணும், இப்படி ஒன்று ஏதாவது ஒன்று செஞ்சு இதை நான் இல்லாமல் காக்கணும், அப்படி ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காவோ. அப்போ நானும் அதை பெருசாக கேர் பண்ணுறதில்ல, என்ன செய்கிறேன் ஐடியா ஒன்றும் வரல. பிறகு இந்த சௌமி நடந்ததை பார்த்து தான் அப்போ சொன்னேன், நாம் இப்படி ஒன்று செஞ்சேன், என்ன மனு ஒன்று கொடுக்குறாப்புல இந்த போதை ஒழிப்பு ஆஃபீஸுக்கு போய் அப்படின்னு சொன்னதை போல் சிறுவர் சனத்தாண்டுக்கு போகிறதுக்கு நாங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணினேன். அப்போ அதில் வந்து சரியான பெர்மிஷன்கள் கிடைக்காததால் அப்போ அது வந்து கேன்சல் ஆகிட்டு. அப்போ அதுவும் வந்து கேன்சல் ஆக எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அது வந்து கேன்சல் ஆகிட்டு. அப்போ இதைக்காவது ஒரு மனசில் தாக்கம் போல். அப்போ அவன் சொன்னால் நாம் இதை இப்படி கேன்சல் பண்ண மாட்டேங்குவாங்க, இதை நான் ஒரு பெருசாக செய்யணும் அப்படின்னு சொன்னான். அப்போ என்ன செய்ய போகிறான்னு சொல்கிறதுக்கு நான் ஜனாதிபதி போய் ரைட்டாக மனு அப்புறம் நடந்து போயிருந்து சொன்னேன். அப்போ நான் எவ்வளோ தூரம் நடந்து போகணுமே அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நான் சைக்கிளில் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு பெண்ணியர்கள்ட்ட பேசினேன். நான் வந்து ஒத்துக்கோரல, குமர பிள்ளையே அது நம்மளே முஸ்லீமில் அப்படின்னு தப்பாக பேசுவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ நான் யோசிச்சு பார்த்துட்டு அப்போ அதையும் விடுறாப்பில் இல்லை, நிறைய என்கிட்ட பேசியிருந்தா இப்படி செய்யணும், நான் இவங்கெல்லாம் இப்படியா இல்லை அப்படிலாம் போகிறாங்க, நானே இவ்வளோ பிரச்சனை நீ அவளோட லைஃப்லையும் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறான் அவனோட வாப்பா மூலமாகவே. அப்போ இது எப்படி நான் செய்யத்தான் வேணும் அப்படின்னு சொல்லுவோம் நான். அப்போ நான் ஒரு பேரண்ட்ஸாக இருந்தால் அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி இது செய்வீங்க. இப்போ நீங்கள் இடையில ஒரு கதையோடு சொல்லியிருந்தீங்க, இப்போ வாப்பா மூலமாக நிறைய பிரச்சனைகள் வந்திருக்குன்னு சொல்லி போட்டு என்ன பிரச்சனை? நிறைய பிரச்சனை சொல்லல, நார்மலாக நீ அவங்களோட வாப்பா இல்லை 2 வயசுலேயே ஒரு போயிட்டா. அப்போ அதுவும் ஒரு சாக்கமாக இருக்கிற மாதிரிக்கு இப்போ வாப்பா பாசம் இல்லாமல் எவ்வளோ இயக்கங்கள் சைப்புகள் இருக்குதான் இருக்குது. அப்போ அந்த இயக்கமாக கூட இருக்கிறான். இப்போ சமுதாயத்தில் இப்போ எங்கள் ஏரியாவில் எல்லாம் நிறைய பிரச்சனை நடக்குது. இப்போ இந்த பிள்ளைகள்லாம் இப்போ தப்பான வழியில் போகிறது அப்படி அதெல்லாம் பார்க்குறது தானே, அதில் வச்சு அவள் இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கலாம். இது வந்துட்டு உங்களோட முதல் நாள் பிரயாணம். நீங்கள் வந்துட்டு 50 கிலோமீட்டர் சைக்கிள் பிரயாணம் செஞ்சு வந்திருக்கீங்க. இது வரைக்கும் உங்களோட மகள் வந்துட்டு சைக்கிள் ஓடி வந்ததுல ஏதாவது சிரமப்பட்டாவா, இல்லை ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சா? இல்லை, ஒரு பிரச்சனையும் வரலாம். அந்த ஏத்தங்கள் வரக்குள்ள மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னது சைக்கிளோட. ஆனால் அவள் ட்ரை பண்ணி ஓடி வந்தது.
சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி போட்டு நினைக்கிங்களா நீங்கள் இந்த விஷயம் வந்துட்டு இது முதல் நாள் பிரயாணம் இது 7 நாளை முடிச்சு ஜனாதிபதியை நீங்கள் சந்திப்பீங்கன்னு சொல்லி போட்டு நீங்கள் நினைக்கிங்களா? இன்ஷா அல்லாஹ். நாட்டில் நடக்கிற பிரச்சனை உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த போதை வஸ்து அதிகரித்து காணப்படுது. நிறைய இடத்துல வந்துட்டு நிறைய மாணவர்கள் ஸ்கூலுக்கு போகிறார்கள், காலேஜுக்கு போகிறார்கள், கேம்பஸுக்கு போகிறார்கள், இப்படின்னு சொல்லி போட்டு நிறைய பேர் கெட்டு போயிருக்காங்க. அதே மாதிரிக்கு நிறைய பேர வாழ்க்கையும் இந்த போதை வஸ்தால வந்துட்டு அழிஞ்சிட்டு போகுது, சீரழிஞ்சிட்டு போகுது. இந்த போதை வஸ்தை கண்டிப்பா நாட்டுல வந்துட்டு ஒழிச்சா நாடே சிறப்பா இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனா தனிப்பட்ட முறையில நான் சொல்றேன், போதை வஸ்தை ஒழிக்கிறேன்னு சொல்றது நாட்டுல கடும் கஷ்டமான விஷயம். இந்த போதைப் பொருளை இல்லாமக்கணும். நம்முடைய சமூகத்தில் இருக்கிற போதைப் பொருளையும் சிறுவர் துஷ்பிரயோகத்தையும் எப்படி சரி இது இல்லாமாக்குறது தான் எந்த நோக்கம். அதை இல்லாமல் செய்கிறது அது அவங்களோட விருப்பம். எப்படியும் நான் ஜனாதிபதியை சந்திக்க போனேன்டா என்ன நோக்கம் நிறைவேறும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்போ நான் இப்போ இன்னும் போக வேண்டிய ஒவ்வொரு ஊரும் இருக்கு. அந்த ஊர்லேயும் அந்த ஊர் மக்கள் எனக்கு சப்போர்ட் தந்து என்ன கொஞ்சம் ஆர்வப்படுத்தினாங்கன்னா நான் இன்னும் பல விஷயங்கள்லையும் சில விஷயங்களில் முன்னேறிட்டு வாரேன். இன்னும் சில விஷயங்களில் நான் முன்னேற பார்ப்பேன். எனக்கு அந்த சப்போர்ட்டை தந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா. இது இல்லாமலுக்கு ஒட்டுமொத்த மக்கள் சார்பாகவும் எனக்கு ஒத்துழைப்பு தாங்க. நன்றி நதா. நிறைய விஷயங்களை நதா கிட்ட நம்ம பேசியிருந்தோம். இவங்க வந்துட்டு துவிச்சக்கர வண்டியில் வந்துட்டு 320 கிலோமீட்டர் கடந்து காத்தாங்குடியிலிருந்து கொழும்புக்கு வந்துட்டு போயிட்டுருக்காங்க. இவங்களோட பிரயாணம் வந்துட்டு சிறப்பாகவும் இவங்க நினைக்கிற விஷயம் வந்துட்டு சிறப்பாகவும் முடியணும்னு சொல்லி போட்டு மிஸ்டர் சிலோன் யூடியூப் சேனல் சார்பாக நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலி தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.